ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி 7 கப் கேக் தீபாவளி ரெசிபி நான் செய்ய போகிறேன். இதுவும் ரொம்ப எல்லாருமே காமனாக செய்கிற ரெசிபி. ஆனால் அதில் ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணி நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக இந்த 7 கப் கேக் எப்படி செய்யலான்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 கப் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். எந்த கப்பாக ஒரே கப்பாக எடுத்துக்கணும் நம்ம அளவை. அப்போ ஒரு கப்பு நான் துருவின நல்ல பச்சை துருவல் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு, அப்புறம் ஒரு கப்பு பால். இந்த பால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2லேருந்து 2.5 கப்பு பாலை குறுக்கி, அதாவது சுண்டை காய்ச்சி நான் ஒரு கப்பாக எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப க்ரீமியாக, அதாவது இந்த 7 கப்புக்கு ஃபஸ்ட்டு சாஃப்டாகவும் அப்புறம் நாள் ஆக கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் 4 நாள் கழித்து சாப்பிட்டாலும் நம்ம சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கிற பாலில் 3 மடங்கு பால் எடுத்துன்னு அந்த 1 மடங்காக குறுக்கிக்கோங்க. அப்புறம் அதே அளவுக்கு நெய், மொத்தம் 4 கப்பாக எடுத்தா. இப்போ அடுத்தது 3 கப்பு சர்க்கரை, மொத்தம் 7 கப்பாக எடுத்து. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பாதாம் மிக்ஸு வீட்லேயே பண்ணுறது பாதாம் மிக்ஸ், இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ. அந்த பாதாம் மிக்ஸை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ இந்த தேங்காவை இந்த பாலோட மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கிளறி நம்ம கேக் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த மிக்சியில் அரைச்சின்னு வரேன். நல்லா அடி கனமான ஒரு பெரிய வானல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் அரைச்ச விழுத போடுவோம். பாலில் தான் அரைச்சிருக்கேன், தண்ணி ஒரு ட்ராப் கூட நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன் இதை அரைச்சி போடுறேன்னா உங்களுக்கு வாயில் இந்த தேங்காய் தட்டுப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சிட்டுனா தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் 1/2 டம்ளர் எடுத்துட்டதில் பாதி அளவுக்கு பால் போட்டேன். இப்போ இந்த மீதி பாலையும் இந்த ஜாரை நல்லா இதோடய பாருங்க, இந்த மாதிரி பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஜாரில் இருக்கிற தேங்காயெல்லாம் நல்லா நம்ம இதில் போட்டுடலாம். இதில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான். அடுத்தது கடலை மாவு, இப்போ 3 எடுத்து பால் எடுத்து தேங்காய் கடலை மாவை எடுத்து 3 பங்கு சர்க்கரை. சர்க்கரை உங்களுக்கு கம்மியாக வேணால் 2 பங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா ஸ்வீட் வேணும், ஏன்னா பால் நான் சுண்டை விட்டுருக்கேன் இல்லையா, அப்போ அதுக்கு உண்டான ஸ்வீட் வேணும். அதுக்காக நான் 3 கப் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா சர்க்கரை கரைஞ்சப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம். நான் இன்னும் நெய் மட்டும் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா அந்த பால் அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிட்டே வருது, கடலை மாவு தேங்காய் எல்லாம். இப்போ நான் எடுத்துட்ட நெய்யில் 1/4 பாகம் போட்டுக்கிறேன். போட்டுன்னுட்டு இது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும். நம்ம மீடியம்லேயும் ஸ்லோலியும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கிளறணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட், இதுவும் ஸ்வீட்டு. ஆனால் ரெகுலராக எல்லோரும் பால் சேர்ப்பாங்க. நான் 3 மடங்கு பால் எடுத்துட்டு 1 மடங்காக பண்ணியிருக்கேன். அதுதான் இதில் இந்த ஸ்வீட்டில் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்க. நான் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மீடியமில் வச்சு கிளறின்னு இருக்கேன். 10 நிமிஷம் அடுத்து இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் ஃபுல்லாகவே நான் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 பங்கு நெய் எடுத்துட்டதில் ஒரு 1/2 பங்கு நெய் இப்போ திருப்பி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னொரு 10 நிமிஷம் மீடியத்தில் தான் வச்சுக்கணும். ஃபாஸ்ட்டில் வச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிச்சி போயிடும். அதனால் மீடியத்தில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறணும். பக்கத்தில் அங்கே எங்கேயும் நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது. கவனம் முழுக்க உங்களுக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுல தான் இருக்கணும். அதனால் கைவிடாமல் அப்படி கிளறிண்டே இருங்க. 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் இருக்கிற நெய், பேலன்ஸ் நெய் பூரா நான் சேர்த்துட்றேன். உங்களுக்கு சேர்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு அதுக்குள்ளே பதம் வந்துருத்தாலும் நான் எப்படி வந்ததுன்னு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ 25 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம கிளறப்ப இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு ஒயிட், இது பாருங்கள், லேசாக இப்போ ஒயிட் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்ந்துண்டா மாதிரி வரணும். அந்த லேசாக அந்த ஒயிட்டு அப்படியே பொரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பதம் சேர்ந்து எல்லா இடத்துலையும் வரணும் உங்களுக்கு. இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த பதம் எப்படின்னு பார்க்குறேன். இந்த பாதாம் மிக்ஸு சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆப்ஷனல் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடணுன்ற அவசியம் இல்லை. மற்ற அந்த 7 கப் கேக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா அந்த அளவை கரெக்டாக நீங்கள் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த பாலை குறுக்க விட்டு நான் காமிக்கிறேன். அதனால் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா க்ரீமியாக சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ பாருங்கள், இப்படி திருப்புனா லேசாக அந்த ஒயிட்டாக வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சேர்ந்துட்டா மாதிரி வரணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். நம்ம ஸ்வீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில், நீங்கள் சில்வர் பிளேட்டோ எந்த பிளேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது சௌரியப்படுதோ இந்த மாதிரி நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் இது வந்து நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், அப்படி சுருளை நம்ம கிளறப்ப நல்லாவே இந்த ஒயிட்டாக அந்த லேயர் வருது பாருங்க. இது வந்து ஒன்று அப்படியே பொறன்னு ஆகிடாது மைசூர் பாக் மாதிரி. ஏன்னா நம்ம பால் நல்லா சேர்த்துருக்கறதுனால அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், இன்னும் சேர்ந்துட்டா மாதிரி வரணும். இப்போ பாருங்க, இப்படி சுருளை கலர்னா நல்லா சேர்ந்துட்டா மாதிரி கீழே வந்து அந்த ஒயிட் லேயர் வருது பாருங்க. இதுதான் உங்களுக்கு பதம். இப்போ நம்ம எடுத்து போட்டுட்டா ஒரு 1/2 ஹவரில் நம்ம நல்லா பீஸ் போடலாம் உங்களுக்கு. இப்போ எடுத்து நான் இது ட்ரேயில் மாற்றுறேன். எல்லாம் உங்களுக்கு செட் ஆகிடும். ஒரு 1/2 ஹவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருப்போம். 1/2 ஹவர் ஆகிடுத்து. இது நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கொயராக வேணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த டைமண்ட் ஷேப்லேயும் நீங்கள் போடலாம். இப்போ நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் போட போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பீஸ் போட்டாச்சு, இவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கார்னர் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அப்புறம் எல்லாமே ஈஸியாக வரும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இதை வந்து நான் அளந்து பார்த்தேன். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 1 கிலோ வந்திருக்கு இந்த ஸ்வீட்டு. நான் இப்போ எடுத்துட்ட அளவு கப்புக்கு 1 கிலோ வந்திருக்கு. எனக்கு வந்து 150 ரூபா செலவாச்சது. 100 ரூபா எனக்கு நெய்யும் மற்ற சாமான்கள் தேங்காய், சுகர், கடலை மாவு எல்லாம் சேர்த்த கூட 150 ருபீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து கடையில் ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்குமா தெரில, கிட்டத்தட்ட 400 ரூபா உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த 7 கப் கேக் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ஃபுல்லாக அந்த பீஸை ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், 7 கப் கேக்கு. இதில் ரொம்ப நீங்கள் 3 டிப்ஸு கவனிக்கணும். அதாவது பாலில் தேங்காய் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி 3 மடங்கு பால் எடுத்துகிட்டு அதை 1 மடங்காக குறுக்கிக்கோங்க. அப்புறம் பாதாம் மிக்ஸ் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான 7 கப் கேக் உங்களுக்கு கிடைக்கும். தீபாவளிக்கு அப்படியே வாயில் போட்டால் அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையும், அந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்கும். நான் ஒன்றே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அவசியம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். தீபாவளி ஸ்வீட்ஸுக்கு கர்நாடகா ஸ்டைல் அதிரசம், பேசன் பீடா, அடுத்தது மில்க் கலாக்கன் ஸ்வீட்ஸ் போட்டிருக்கேன். முறுக்கு வகைகள் 2 டைப் போட்டிருக்கேன். அவசியம் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்க.